ப்ரோ கபடி லீக் சீசன் 12 டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஸ்குவாட்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் எதுவா இருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யார் யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அண்ட் பெரிய த்ரெட்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது டிஃபெண்டிங் சாம்பியன் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஸ்வாட் அனலைசிஸ். லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, want a minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாக நான் கேட்குறதா வேறு எதுவும் கிடையாது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதனோட இன்ஸ்டா ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓவரால் பார்க்கும்போது ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு டீமாக ஹரியானா ஸ்டீலர்ஸ் இருக்காங்க. பிகாஸ் சீசன் 11ஓட டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்க. ஆல்ரெடி மன்பிரீத் சிங் அப்படிங்கிற ஒரு கோச் ஒரு டீமை லீட் பண்ணுறாரு அப்படின்னா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி சீசன் 10லையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருந்தார். பட் சாம்பியன்ஷிப் அடிக்க முடியல. சீசன் 11லையும் அதே அளவுக்கு கன்சிக்யூட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபைனல்ல பட்னா பைரட்ஸை பீட் பண்ணி சாம்பியன்ஷிப்பை தட்டி தூக்குனாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். முதல் முறை சாம்பியன் ஆயிருந்தாங்க சீசன் 11 பொறுத்த வரைக்கும். மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் டீமா இருக்காங்க இந்த சீசனும், அதுக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாம. பட் இந்த முறை சீசன் 11ல இருந்த அந்த ஒரு ஸ்குவாட் அப்படியே இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருக்கு. பட் அதுல 2 பிளேயர் மிஸ் ஆகுறாங்க. அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போதோங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஓவரால் ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் மன்பிரீத் சிங் கையில் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த டீம் வேற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு தாராளமா சொல்லலாம். சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை தவறாம கொடுத்துருக்காங்க சீசன் பை சீசனா ஆஃப்டர் மன்பிரீத் சிங் என்ட்ரி. ஓவரால் பார்க்கும்போது இந்த டீமோட ஸ்ட்ரென்த் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸ்ட்ரென்த் இந்த டீமோட ரைடிங் யூனிட் ரொம்ப யங்கான ஒரு ரைடிங் யூனிட் தான். பட் இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சாம்பியன்ஷிப் அடிக்கிற அளவுக்கு உதவுது. அது வினய் டிவாட்டியாவா இருந்தாலும் சரி, சிவம் பட்டாராவா இருந்தாலும் சரி, இல்லை விஷால் டேட்டாவா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு கொடுப்பாங்களா யங்ஸ்டர்ஸ் மற்ற டீம்லன்னு கேட்டீங்கன்னா தெரியல. பட் இந்த டீம்ல இந்த யங்ஸ்டர்ஸ் யங் ரைடர்ஸ் தான், பட் கலக்கிறாங்க. இது இல்லாம ஜெயசூர்யா என்எஸும் திரும்பவும் நல்ல ஃபுல் ஃபிட்னஸோட ரிட்டர்ன் ஆயிருக்காரு. போன வருஷமும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, இந்த வருஷமும் டீம்ல இருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷனும் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம அவங்களோட கேப்டன் ஜெய்தீப் தாகியா, வைஸ் கேப்டன் ராகுல் சேத்பல், இந்த 2 பேரும் ரீடைன் பண்ணி ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது இந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் காம்போவும் இந்த டீமை வேற மாதிரி கொண்டு போய் நிறுத்துவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே வேணாம். ஜெய்தீப் தாகியா அவர் டீம்ல எடுக்கப்பட்டதிலிருந்து இப்போ வரைக்கும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. as a பிளேயரா அண்ட் as a கேப்டனா ஆல்சோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சாம்பியன்ஷிப்பை அடிக்க வச்சிருந்தாரு. ஸோ அவரும் இந்த டீமோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், அதுல டவுட்டே வேணாம். அண்ட் கூடவே ராகுல் சேத்பல் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ரைட் கார்னரை பாத்துக்கிறாரு. சூப்பர் டேக்கல்லாம் அசால்ட்டா பண்றாரு. அண்ட் அவரோட எழுச்சி காலகட்டமா இது இருக்கு. அவரும் முக்கியமான ரீசன் போன டைம் சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு. ஸோ அவரோட பேரும் இங்க இருக்கு. அவரும் இருக்கிறதுனால பெரிய ஸ்ட்ரென்த் தான். கூடவே நவீன் எக்ஸ்பிரஸ் வேற தூக்கி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி யங் அண்ட் சூப்பரான ரைடிங் யூனிட் வச்சிருக்க இந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல இப்ப நவீன் எக்ஸ்பிரஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா இது இன்னும் எக்ஸ்ட்ரா பலத்தை கூட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிறப்போ நவீன் எக்ஸ்பிரஸ் இருக்கிற இந்த ஒரு டீம், அதாவது மன்பிரீத் சிங் தேடி கண்டுபிடிச்சு சொல்லி தூக்கிட்டு வந்த நவீன் எக்ஸ்பிரஸ் இப்போதைக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸோட ரைடிங் யூனிட்டையும் ஸ்ட்ராங் பண்றாரு. ஸோ டிஃபென்ஸ் அண்ட் ரைடிங்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா இருக்கு பேப்பர் வைஸா பார்க்கும்போது. சீசன் 11ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த எல்லாருமே இந்த வரையும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த டீம் அசைச்சிக்கவே முடியாது. பட் இந்த டீம்ல வீக்னஸும் இருக்கு. பெரிய வீக்னஸா இந்த டீம்ல நான் பாக்குறது, அவங்க ரிலீஸ் பண்ணிட்ட அந்த பொசிஷன் லெஃப்ட் கார்னர் முகமது ரேசா சடுலி சியனே எங்க போனாலும் சாம்பியன்ஷிப் அடிச்சு கொடுக்குற பிளேயரா இருக்காரு. இல்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுக்குற பிளேயரா அந்த டீமை டாப்ல கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்படி இருக்கிற முகமது ரேசா இப்போ லெஃப்ட் கார்னர்ல இவங்களுக்கு கிடையாது. சீசன் 11ல சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன்ல இவரும் ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி சோ ஸ்டாப்பரா இருக்கிற முகமது ரேசா சடுலி சியனே அவரை பெருசா மிஸ் பண்ணுவாங்க இந்த டீம்ங்கிறதுல டவுட்டே வேணாம். அவர் இப்போ பாய் பாய் சொல்லிட்டு குஜராத் லைன்ஸ்க்கு போயிட்டாரு தான். பட் இவங்க அந்த லெஃப்ட் கார்னருக்கு யாரை பிளேஸ் பண்ண போறாங்க? பிளேஸ் பண்ண போறது யங்ஸ்டரா இருந்தா அவர் என்ன பண்ண போறாரு? அவர் ஃபார்முக்கு வருவாரா வரமாட்டாரா? ஏன்னா நிறைய ரைட் ரைடர்ஸ் இருக்கிறப்போ லெஃப்ட் கார்னர் ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன். அந்த இடத்த யாரு பாத்துக்க போறாங்க? அந்த ஒரு கேப்பை யாரு ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இந்த டீமோட பெரிய வீக்னஸா இருக்கதான் போகுது. ஸோ முகமது ரேசா ரிலீஸ் பண்ணது இவங்களோட வீக்னஸ் தான். பட் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கிறது தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க டாஸ்க். சரி, அது மட்டும் தான் வீக்னஸான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ரைட் கவரும் இவங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்க போகுது. சீசன் 11லயே ரைட் கவர்ல பிளே பண்ண போன பிளேயர் மணிகண்டன் நேசமணி சீசன் ஸ்டார்டிங்ல. பட் அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு அப்புறமா ஆல்ரவுண்டர் சஞ்சய் துல்லா அந்த இடத்துக்கு அப்பாயின்ட் பண்றாங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இந்த டைம் ஆக்ஷன்லயும் பீக்கா போயிட்டு இப்போ பெங்களூர் புல்ஸ்ல போய் தஞ்சம் புகுந்துட்டாரு. இப்போ அந்த ரைட் கவருக்கு திரும்பவும் மணிகண்டன் நேசமணி அப்படிங்கிற ஒரு பிளேயரை தான் இப்போதைக்கு பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா வந்திருக்கிற ரிப்போர்ட் படி ரைட் கவருக்கு ஒரு பேக்கப்பையும் எடுத்துக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை பத்தி நம்ம நிறைய பேர் இன்ஸ்டால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் யாருக்கும் தெரியலனா இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு அங்கே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் அந்த ரைட் கவருக்கு ஒரு பொசிஷனுக்கு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க அப்படின்னு இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு.
பட் இது எவ்வளவுதான் எடுத்தாலுமே அது ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா இருக்க போறது கிடையாது. எல்லாருமே யங்ஸ்டர் தான், பீக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ் தான். ஸோ இதை எப்படி இவங்க மேனேஜ் பண்ண போறாங்க, ரைட் கவரும் வீக்கா இருக்கு, இதை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ண போறாங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்க போகுது. ஸோ ஹரியானா ஸ்டிலர்ஸோட மைனஸா நான் பாக்குறது, அதாவது வீக்னஸா நான் பாக்குறது அந்த டீமோட ரைட் கவரும் லெஃப்ட் கார்னரும் தான். இதை எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ண போறாங்க, முக்கியமா மன்பிரீத் சிங் என்ன பிளான் வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு நான் எக்ஸைட்மெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேருக்கு காத்துட்டு இருக்கு. மன்பிரீத் சிங்க்கு அசிய கோச்சா தொடர்ந்து 3 முறை ஃபைனலுக்கு வந்த அந்த அச்சீவ்மெண்ட் அடைகிறதுக்கு இந்த சீசன் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் ஒரு ஃப்ளோ பிடிச்சிட்டாருன்னா தொடர்ந்து 2-3 சீசன் வந்து ஃபைனலுக்குள்ள அடிச்சு கூட்டு வந்துருவாரு டீமை. அது குஜராத் ஜெயன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல இப்போ அவர் லீட் பண்ற ஹரியானா ஸ்டீலர்ஸா இருந்தாலும் சரி. அதை நீங்க ஆல்ரெடி கடைசி 2 சீசனா பார்த்திருப்பீங்க. இந்த சீசனும் மாட்ரிக் ஃபைனல் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அவருக்கு. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. அது இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி மணிகண்டன், நேசமணி மாதிரியான பிளேயர்ஸுக்கு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாவே கிடைக்க போகுது. அவங்களே ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இந்த சீசன் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற பிளேயர் கிடையாது. மணிகண்டன், நேசமணி மாதிரி தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இல்ல இந்த நர்வால், தேஷ்வால் மாதிரியான பிளேயர்ஸ் லெஃப்ட் கார்னரை பார்த்துக்கிட்டாங்கன்னா, அவங்க ஒரு யங்ஸ்டரா இருந்து அவங்க பிகேல அவங்க பேரை பதிக்கிறதுக்கான ஒரு சீசனா இது அமையும். அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்க போறாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு கேப் இருக்கு, ஃபில் பண்ணிக்கிட்டாங்க நல்லா இருக்கும். நவீன்குமார் கோயத்தும் அவரோட ஃபார்மை ரீகெயின் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த சீசன் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். த்ரெட்ஸ் கூட வந்தோம் அப்படின்னா ஹரியானா ஸ்டிலர்ஸோட த்ரெட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன அந்த லெஃப்ட் கார்னர், ரைட் கவர்ல இருக்க போறிய இன்எக்ஸ்பீரியன்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ இவங்க எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கிறதா ஒரு பெரிய த்ரெட்ஸ். இது இல்லாம நவீன் எக்ஸ்பிரஸோட இன்ஜுரி கன்சர்ன். எஸ், நவீன் எக்ஸ்பிரஸ் சீசன் 11லயே இன்ஜுரி, அதுக்கு முன்னாடி இன்ஜுரினால பல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு. இன்ஃபேக்ட் இன்ஜுரினால அவரோட ஃபார்மே பெருசா டவுன் ஆயிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நவீன் எக்ஸ்பிரஸ் ஒரு காலகட்டத்தில் மோஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சூப்பர் 10 ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயரா கலக்கிட்டு இருந்தாரு. பட் ஒரே ஒரு இன்ஜுரி தான் ஒட்டுமொத்த கெரியரையும் க்ளோஸ் பண்ற மாதிரி இன்ஜுரி வந்து அவர் ரொம்பவே ஸ்லோ ஆயிட்டாரு. இது அவருக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. திரும்பவும் இன்ஜுரி ஆயிட்டாரு அப்படின்னா அவரை நம்பி ஹரியானா ஸ்டிலர்ஸ் ஒரு பிளான் போட்டாங்கன்னா அது இவங்களுக்கு த்ரெட்ஸா வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் பிரைமரி ரைடரா வச்சு பிளே பண்ண போறாங்க ஹரியானா ஸ்டிலர்ஸ் அப்படின்னா அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு வெளியே போகும்போது அந்த இடம் ஓட்டை விழும். அது இவங்களுக்கு பெரிய த்ரெட்ஸா வந்து அமையும். ஆல்சோ டிஃபென்ஸ்ல ஜெய்தீப் அண்ட் ராகுல் சேத்பல் கலக்குவாங்க, டவுட்டே வேணாம். மற்ற 2 டிஃபென்ஸ் பொசிஷன், அதாவது ரைட் கவரும் லெஃப்ட் கார்னரும் சொதப்பினாங்கன்னா அந்த சொதப்பல் ஒட்டுமொத்த டீமையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. 2 பேர்ல ஒருத்தர் கொஞ்சம் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கூட தப்பிச்சிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து சொதப்பினாங்கன்னா இந்த டீமோட த்ரெட்ஸே அவங்கள தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே வேணாம். ஸோ இது அவங்க எத்தனை சேஞ்சஸ் மாத்தினாலும் டீமை வந்து கொலாப்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். மன்பிரீத் சிங் வழக்கமா அந்த ஸ்டார்டிங் 7 சேஞ்ச் பண்ணவே மாட்டாரு, அது பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து சிக்குவாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் இருக்கிற த்ரெட்ஸ் இது மட்டும் தான். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுவாங்களாங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சு வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குற்றம் குறைகள் எதுவாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.